Hello all, welcome back to the channel. பார்க்கலாமா என்ன பண்ணணும்னு? குக்கிங் சோடா, பேக்கிங் சோடா, உப்பு, பட்டர் எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை, மைதா மாவு, 2 முட்டை அண்ட் ஆரஞ்ச் ஜூஸில் ஊற வச்சுருக்க நட்ஸ், திராட்சை பழம், அதுக்கப்புறம் முந்திரி, பாதாம் எக்ஸட்ரா, வால்நட், அப்புறம் எக்ஸட்ரா. இப்போது மிக்சிங் பாத்திரத்தில் மிக்சிங் பவுலில் பட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா பீட் பண்ணுங்கள். எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு. எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா இது நீங்கள் கையில் கூட செய்யலாம். இப்போ இதில் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஒயிட் சுகர் இருந்தால் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் ஆட் இல்லை, ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இஃப் யூ வாண்ட் நாட்டு சர்க்கரை ஆர் யூ கேன் ஆட் ஈவன் வெள்ளை சர்க்கரை. நல்லா இதை பீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறம் 1 முட்டை 1/1 ஆட் பண்ணி பீட் பண்ணுங்கள். எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் எலக்ட்ரிக் பீட்டரில் செய்யுங்க, இல்லைன்னா கையில் கூட ஒயர் விஸ்க் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ செகண்ட் முட்டையை ஆட் பண்ணி பீட் பண்ணுங்கள். சேனலை யார் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணது தானே உங்களால் டேஸ்டியாக எல்லா டிஷ்ஷஸ் பார்க்க முடியும். இப்போ பேக் பண்ணுறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு குக்கரில் அதை தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட். உப்போட கலர் ஏன் இவ்வளோ டார்க்காக இருக்குதுன்னு கேட்காதீங்க. ஏன்னா இதில் நாங்கள் 15 டைம்ஸ் பேக்கிங் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த உப்போட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு சலிக்கிறதுல ஒரு இதை போட்டு அந்த குக்கிங் சோடா, பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் உப்பு போட்டு மைதா மாவை போட்டு நல்லா இந்த மாதிரி சலிச்சுக்கோங்க. சலிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது இந்த ஊற வச்சுருக்க நட்ஸ், இது நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 2 days ஊற வச்சோம். 2 to 2.5 days ஊற வச்சோம். இப்போ தானே டேஸ்ட்டாக ஒரு ஆரஞ்ச் ஜூஸில் ஊற வச்சோம். ஓகே, கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில், குக்கிங் ஆயில் அண்ட் மிக்ஸ். இப்போ லைட்டாக கொக்கோ பவுடர் ஆட் பண்ணாமல் ப்ளம் கேக் செய்ய முடியுமா? இப்போ பேட்டர் நல்லா ரெடி ஆகிட்டுருக்குது. இந்த மாதிரி ஃபோல்டிங் பேட்டர்னில் தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். அண்ட் யுவர் பேட்டர் இஸ் ரெடி. இப்போ ஒரு கேக் மோல்டு எடுத்துகிட்டு அதில் கீழே பட்டர் பேப்பர் வச்சு, சைட்லலாம் பட்டர் பேப்பர் வச்சு பட்டர்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் நவ் இப்போ இந்த பேட்டரை அதில் போர் பண்ணிடுங்க. போர் பண்ணி நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ 4-5 வாட்டி கீழே டேப் பண்ணிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தால் போயிடும். இப்போ அதை உள்ளே வச்சு இது நாங்கள் ஒரு 15 to 20 to half an hour ப்ரீ ஹீட் பண்ணோம். உள்ளே வச்சு இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா க்ளீனாக வரணும். க்ளீனாக வந்துச்சுன்னா உங்களோட சூப்பரான ஒரு ப்ளம் கேக் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா, பை.